1996 எக்ஸிகியூட்டிவ் டிசிஷன். உலக நாடுகளா தேடப்படும் குற்றவாளி அமெரிக்க கவர்மெண்ட் ஒரு வழியா அவனை பிடிச்சி சிறையில அடைக்கிறாங்க. சிட்டில ஏகப்பட்ட இடத்துல பாம் வச்சு இவனோட ஆளுங்க மக்களை கொலை பண்றானுங்க. 200 பேர் டிராவல் பண்ற ஒரு பிளைட்டை ஹைஜாக் பண்ணி பேசஞ்சர்ஸ் ஹாஸ்டேஜா வச்சுக்கிட்டு எங்க தலைவனை ரிலீஸ் பண்ணவில்லை என்றால் எல்லாருமே கொன்னுடுவோம் அப்படின்னு சொட்டத்தலை வில்லன் அமெரிக்க கவர்மெண்ட்டையே மிரட்டுறான். படத்தோட கதாநாயகன் டேவிட். இவர் ஒரு சிஐஏ ஆபீசர். ராணுவ படைய கையில வச்சுக்கிட்டு பறக்கிற பிளைட்டுக்குள்ள உள்ள புகுந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பிளைட்டுக்குள்ள இருக்கிற வெடிகுண்டை கண்டுபிடிச்சாரா இல்லையா, எதிரிகளோட பிளானை முறியடிச்சாரா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. படம் முழுக்க பிளைட்டுக்குள்ளே டிராவல் பண்ணுவாங்க. அங்கங்க ட்விஸ்ட வச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. படம் ஆரம்பிச்ச முதல் இறுதி வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. தமிழ் டப்பிங் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அடிக்கடி இங்கிலீஷ்ல மாறும். அதுதான் ஏன்னு எனக்கே தெரியல. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.4, நம்ம ரேட்டிங் 7. எக்ஸிகியூட்டிவ் டிசிஷன் ஆடுபுலி. 2002 ரிலீஸ்ன கொலாட்டரல் டேமேஜ். தான் உயிரை கொடுத்தாவது அடுத்தனோட உயிரை காப்பாத்துறாரு ஃபயர்மேன் ஆன நம்ம ஹீரோ அர்னால்டு. பொண்டாட்டி பையனு ஜாலியா வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்காரு. கொலம்பியா உள்நாட்டு பிரச்சனையில அமெரிக்கா தலையிடக்கூடாது என்பதற்காக ஒரு கொலம்பியா தீவிரவாதி போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற கொலம்பியா தூதரகத்துல பாம வெடிக்க வைக்கிறான். நம்ம அர்னால்டோட பொண்டாட்டி பையன் அங்க மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. நம்ம அர்னால்டால அவங்கள காப்பாற்ற முடியல. இவருக்கும் அடிபடுது. இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் கிட்ட அந்த தீவிரவாதியை பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு நம்ம அர்னால்டு ஆர்டர் போடுறாரு. ஆனா கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரியே தெரியல. கானான அர்னால்டு ஒரு மாஸ்டர் பிளான போட்டு அந்த தீவிரவாதியை தேடி கொலம்பியாக்குள்ள போறாரு. ஒரு பக்கம் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கும் போறாரு. இன்னொரு பக்கம் தீவிரவாதியை கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவனோட பொண்டாட்டி பையனையே காப்பாத்துறாரு. தீவிரவாதியோட பொண்டாட்டி நம்ம அர்னால்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. தீவிரவாதி அமெரிக்காவில் மறுபடியும் பாம வைக்க போறான் போல அப்படின்னு இவ வாக்குமூலம் கொடுக்குறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பாமை கண்டுபிடிச்சு டிஃபியூஸ் பண்ணாரா இல்லையான்னு பல திருப்பு முனைகளை வச்சு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 6.4. கொலாட்டரல் டேமேஜ் வேட்டையன். 1997 ரிலீஸ் ஆன தி டெவில்ஸ் ஓன். துண்டுபிடி வயசுல இருக்கிற நம்ம ஹீரோ பிராட் பிட் போட்டுல மீன் பிடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவரோட டேடிக்கு உதவி பண்றாரு. பையனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு டேடி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா சமைச்சு வச்ச சாப்பாடை இவரும் இவரோட தங்கச்சியும் காலி பண்றாங்க. வறுமையில் வாடினாலும் பொறுமையா வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு முகமுடிக்காரன் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி அவரோட டேடியை சுட்டு கொண்டுட்டான். முகமுடி போட்டதுனால அவன் யாருன்னே தெரியல. ஆனா அவன் ஒரு போலீஸ்காரன்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஆனா அவனை பழி வாங்காம அவன மாதிரி இருக்கிற போலீஸ்காரங்களை கொண்டு குவிக்கிறாரு. மாஃபியா லீடரா இருக்கிற நம்ம பிராட் பிட்ட கவர்மெண்ட் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவரை வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இவரோட லொகேஷனை கண்டுபிடிச்சு இவருக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. நம்ம ஹீரோவும் இவங்க கிட்ட சண்டை போட்டு எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இவரோட ஃப்ரெண்டு இனிமேலும் நீ இங்கிருந்த வேலைக்காவது அமெரிக்காவுக்கு போய் ஆயுதங்களை வாங்கி இங்க கொண்டு வர உன்னால மட்டும்தான் முடியும்னு சொன்ன உடனே இவரும் பேரை மாத்தி மூஞ்ச மாத்தி அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. ஒரு பக்கம் நீதியை காப்பாற்ற நீதிபதியை நிதிக்காக இவருக்கு உதவி பண்றான். போலீஸ் திருடனை ஊர் முழுக்க தேடுவாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல தேட மாட்டாங்க. அது மாதிரி நீதிபதியும் நம்ம ஹீரோவை ஒரு போலீஸ்காரன் வீட்டுல ரெண்டுக்கு தங்க வைக்கிறாரு. கடமை கண்ணிய கட்டுப்பாடான போலீஸ்கார ஹீரோ பிராட் பிட்ட நல்லவன் என்று நம்பி இவரை வீட்டு பேஸ்மெண்ட் கீழே தங்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவருக்கு அழகான பொண்டாட்டி அடவாணியான 3 பொண்ணுங்கன்னு வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்காரு. அதுல இவரோட 2வது பொண்ணு நம்ம பிராட் பிட்ட பார்த்த உடனே கண்ணை வச்சுட்டா. நான் பில்டர் வேலை செய்யறவனு நம்ம ஹீரோ இவங்கள நம்ப வைக்கிறாரு. ஆயுத வியாபாரியை மீட் பண்ணி ஆயுதங்களை வாங்க ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாரு. அதை எப்படியாவது கொண்டு போக செகண்ட்ல ஒரு டேமேஜான கப்பலை வாங்கி இவரும் இவரோட ஃப்ரெண்டும் அதை ரெடி பண்றாங்க. இவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு அழகான சிஸ்டர் இருக்கா போல. அவ நீதிபதியோட பாதுகாப்புல இருக்கா. அவ நம்ம ஹீரோவை பார்த்த உடனே விழுந்துட்டு அடிக்கடி நம்ம ஹீரோவை மீட் பண்ணி தகவலை கொடுத்துட்டே இருப்பா. ஆயுதங்களை எடுத்து போக இது சரியான நேரம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ ஆயுத வியாபாரியை மீட் பண்ணி டீலை கேன்சல் பண்றாரு. ஆனா அவன் எனக்கு பணத்தை இப்பவே கொடு, பொருளை எப்ப வேணா எடுத்துக்கணும்னு சொன்ன உடனே இவரு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடுப்பான ஆயுத வியாபாரி பணத்தை எப்படியாவது எடுக்க இவனோட அழகாய்களை அவரோட வீட்டுக்கு அனுப்புறான். ஆனா நம்ம போலீஸ்காரரும் அவரோட பொண்டாட்டியும் மாட்டிக்கிட்டாங்க. இவனுங்க திருட்டு பசங்க நினைச்சுக்கிட்டு அடியும் கொடுக்குறாங்க, அடியும் வாங்குறாங்க. நம்ம ஹீரோவும் இவனுக்கிட்ட சண்டை போட்டு இவங்கள காப்பாத்துறாரு. ஆனா அவனுங்க இவரோட பொண்டாட்டியை வச்சு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இந்த திருட்டு பசங்க எதை தேடி வந்திருப்பாங்கன்னு டவுட் ஆன நம்ம போலீஸ்கார ஹீரோ நம்ம ஹீரோவோட ரூமை செக் பண்றாரு. அப்போ பண பை மாட்டுது. ஆயுத வியாபாரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை புடிச்சு வச்சுக்கிட்டு பணத்தை கேட்கிறான். நம்ம ஹீரோ பெரிய பிக்கெஸ்ட் கிரிமினல்னு நம்ம போலீஸ்கார ஹீரோக்கு தெரிய வருது. உன்னை நல்ல புள்ளன்னு நினைச்சேன், எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே. நீங்களும் உங்க குழந்தைகளும் காட்டின அன்பால தான் நான் மனுஷனா மாறினேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசும் வசனம் அப்ப மாசா இருந்தாலும் இப்ப
கிரிஞ்சா இருக்கு. போலீஸ்காரரு இவரை கைது பண்ண பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை காப்பாத்த இவர்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாரு. இதுக்கப்புறம் கடமை தவறா போலீஸ்காரனுக்கும் சூழ்நிலையால் கொலைகாரன் ஆன நம்ம ஹீரோவுக்கும் நடக்க போற போராட்டம் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், ஆனா பொறுமையான லைட்டா லேக் அடிக்கிற படம். தமிழ் டப்பிங் சிறப்பு, ஆனா கேட்க முடியல, அடிக்கடி இங்கிலீஷ்ல மாறுது. சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 6. தி டெவில்ஸ் ஓன். பிராடி பிட்டு பிடிப்பாரு பீடிய, கண்டுபிடிச்சாரா இவரோட டேடியை கொண்ட முகமூடிய.